நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. டோனாவூரில் அன்பு. இன்றைய வேதாகம பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். குறிப்பு வசனம்: அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. அம்மா என்பது தாய்க்கான தமிழ் வார்த்தையாகும். இது டோனாவூரில் உள்ள ஐரிஷ் கிறிஸ்தவ மிஷனரி ஏமி கார்மைக்கேலின் கல்லறை இருக்கும் இடத்தில் உள்ள பறவைகள் குளியல் தொட்டியின் மீது பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் டோனாவூரில் உள்ள அவரது மிஷன் பள்ளி தேவதாசிகள் ஆக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான சிறுமிகளுக்கு ஒரு புகலிடமாக மாறியது. அவரது ஆரம்ப ஆண்டுகளில் பல இரவுகளில் எங்காவது தேவதாசியாக்கப்பட்ட ஒரு சிறுமியை காப்பாற்றுவதற்காக சேலை உடுத்திக்கொண்டு சைக்கிளில் செல்வார் என்று கூறப்படுகிறது. 1931ஆம் ஆண்டில் கீழே மோசமாக தவறி விழுந்ததை தொடர்ந்து அவர் படுத்த படுக்கையான பிறகும் மற்றவர்கள் மூலம் இந்த குழந்தைகளை மீட்பதை தொடர்ந்தார். அவர் பல கடிதங்கள் மற்றும் புத்தகங்களை எழுதினார். அவை அவருடைய சேவையை தொடரவும் பள்ளிக்கு நிதி உதவி பெறவும் உதவின. குழந்தைகளை ஏமியிடம் ஈர்த்தது எது என்று கேட்டபோது அவர்கள் அன்புதான், ஏனென்றால் அம்மா எங்களை அந்த அளவுக்கு நேசித்தார் என்றார்கள். எப்பொழுதும் அன்புதான் சகல நற்பண்புகளுக்கும் தாய் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையான அன்பை கிறிஸ்துவில் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் அவர் அன்பின் மனு உருவம். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு அன்பிற்கான உண்மையான செயல் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. அவர் தகுதியற்றவர்களையும் நேசித்தார். தேவன் நம்மை நேசிக்கும் விதத்தில் நாம் அன்பை பார்க்கும் போது அதை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பது பற்றிய நமது கண்ணோட்டத்தையும் அது மாற்றுகிறது. கிறிஸ்து இயேசுவை போல நாம் நேசிக்காதவரை தேவனை உண்மையாக அறிய முடியாது. பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரும் தேவ சாயலில் படைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பு தேவை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருப்பதால் உண்மையான கரைபடியாத அன்பின் அர்த்தத்தை அன்பின் பசியால் வாடுபவர்களுக்கு காட்ட தகுதியான இடத்தில் இருக்கிறோம். டோனாவூரில் ஒடுக்கப்பட்டிருந்த அந்த பெண்களுக்கு அன்பின் திருவுருவமாக மாறிய ஏமியைப் போல நாமும் நம் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் கிரியையிலும் இயேசுவின் உண்மையான அன்பை செயல்படுத்துவோம். கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியது? யாராக இருந்தாலும் சரி, எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை காட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடும்? அன்பான இயேசுவே, பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காமல் உலகம் பிறரை எப்படி பார்க்கிறது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உம்மை போல அன்பு செலுத்த எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.